திருமங்கையாழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படும் ஒரு மகான் மனிதர் பேர் நீலன். அவர் 8ஆம் நூற்றாண்டில் பிறந்தார். திருக்குறைலூர் திருவாலி அருகில பிறந்தார். அவர் கற்குலத்தில தோன்றியவர். அது அக்கால சமூக பின்னணியை குறிக்கின்றது. பிறப்பால் அவர் ஒரு போர் வீர். திறமையும் வீரமும் சோழர் மன்னனின் கவனத்தை ஈர்த்தது. மன்னன் அவரை சேனாதிபதியாக நியமித்தார். அவர் குறுநில மன்னனா உயர்த்தப்பட்டார். அவர் மிகவும் புகழ் பெற்றவர். வீரத்துக்காக அவர் பரகாலன் என பட்டம் பெற்றார். பரகாலன் காலனுக்கு காலன். பரகாலன் எதிரிகளின் யமன். போர்க்களத்தில் உக்கிரமான தாக்குதல்கள் மற்றும் அஞ்சாத நெஞ்சு எதிரிகளை நடுங்க செய்தது. சோழ பேரரசின் வெற்றிகளுக்கு முக்கிய சக்தியாயிருந்தார். அவரது வாழ்வீச்சும் வியூகங்களும் பல போரங்களில் வெற்றியை தந்தன. ஒரு மன்னராகவும் சேனாதிபதியாகவும் புகழ் பெற்றார். ஆனால் வாழ்க்கை வெறும் போர் வீர்தான் அல்ல. அது ஆன்மீகத்தின் உச்சத்தை நோக்கி ஒரு பயணமா மாறும் காணப்பட்டது. பரகாலனின் வாழ்க்கை சீராக சென்று கொண்டிருந்த ஒரு நாளில் ஒரு குளக்கரையில் அவர் ஒரு தேவலோக மங்கையை போன்ற பேரழகு கொண்ட பெண்ணை சந்தித்தார். அவளது பெயர் குமுதவல்லி. அவள் அண்ணங்கோயில் தீவிய தேசத்தில் வைணவ வைச்சியரின் வளர்ப்பு மகளாக இருந்தார். அவளது அழகிலும் தெய்வீக கலையிலும் மனதை பறிகொடுத்த பரகாலன் அவளை திருமணம் செய்ய விரும்பினார். அவர் நேரடியா அவளது வளர்ப்பு தந்தையிடம் சென்றார். தன் செல்வத்தையும் அதிகாரத்தையும் காட்டி குமுதவல்லியை தனக்கு மனமாக கொடுக்குமாறு கேட்டார். தந்தை பரகாலனின் தகுதியையும் புகழையும் கண்டு திருமணத்துக்கு சம்மதிச்சார். ஆனா குமுதவல்லி சாதாரண அல்ல. அவள் ஆழ்ந்த வைணவ பற்று கொண்டார். அவள் ஒரு நிபந்தனை விதிச்சார். நான் ஒரு வைணவரை மட்டுமே திருமணம் செய்கிறேன். நீங்கள் வைணவ தீட்சை பெற்று வைண சின்களை தரித்தா மட்டுமே நான் உங்களை என் கணவராயிற்றேன். இது பரகாலனுக்கு புதிய சவால். ஆனாலும் அவனின் தீராத காதலால் அவன் நிபந்தனையை ஏற்றினான். அவன் ஆன்மீக பாதையின் முதல் படிக்கு வந்தார். இது பரகாலனின் பெரிய திருப்பத்தின் தொடக்கம். காதல் அவரை மாற்றியது. எதிர்காலம் காலமே தீர்மானிக்கும். பரகாலன் வைணவ தீட்சை பெற்றதும் குமுதவல்லி மகிழ்ச்சியுடன் திருமணத்துக்கு சம்மதித்தார். திருமணம் கோலாகலமா நடந்தது. பரகாலன் தனது காதலியை கரம் பிடிச்சதில் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தார். ஆனா குமுதவல்லியின் நிபந்தனைகள் அதுடன் முடிஞ்சு விடவில்லை. திருமணத்துக்கு பிறகு அவள் தன் கணவனிடம் மற்றொரு இன்னும் பெரிய கோரிக்கையை முன்வைச்சார். தினமும் குறைந்தது 1000 வைணவ அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த செயலை ஒரு வருட காலத்துக்கு தொடர்ந்து செய்தா நான் முழுமதுடன் உங்கள் மனைவியா வாழ்வேன். பரகாலன் காதலின் மயக்கத்தில உடனடியா ஒப்புட்டார். தினம் 1000 பேர் சூடாமையும் உணவு தருவது பேரரசனுக்கும் சவால். பரகாலன் ஒரு குறுநில மன்னன் மட்டுமே. ஆரம்பத்தில் அவர் தனது சொந்த கருவூலத்தில் இருந்த செல்வத்தை பயன்படுத்தி அன்னதானத்தை தொடங்கினார். தினமும் ஆயிரக்கணக்கான வைணவ பக்தர்கள் அரண்மனைக்கு வர தொடங்கினர். அவர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. பரகாலனும் குமுதவல்லியும் இந்த சேவையை மிகுந்த பக்தியுடன் செய்தனர். குமுதவல்லியின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை கண்டு பரகாலன் பெருமிதம் கொண்டார். அவர் தனது வாக்குறுதியை காப்பாற்றுவதில் உறுதியாக இருந்தார். நாட்கள், வாரங்கள், மாதங்கள். ஆனா இந்த தர்ம காரியம் அவரது கருவூலத்தை காலியாக்கியது. அவரது செல்வம் அனைத்தும் கரைந்து போனது. மன்னருக்கு செலுத்த வேண்டிய கப்ப பணத்தை கூட அவர் கட்ட முடியவில்லை. இதனாலே சோழர் மன்னனின் கோபத்துக்கு ஆளானார். மன்னன் தனது வீரர்களை அனுப்பி பரகாலனை கைது செய்து சிறையில் அடைச்சார். சிறையில் இருந்த பரகாலன் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லையே என்று மனம் வருந்தினார். அவர் காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமாளை மனமுருக வேண்டினார். பெருமானே, எனக்கு ஒரு வரி காட்டுங்க. வேகவதி ஆற்றங்கரையில புதையல் ஒன்று உள்ளது. அதை எடுத்து கடனை அடைச்சு தர்மத்தை தொடர்வாய். மன்னன் வீர்களுடன் சென்று தோண்ட அங்கே பெரும் புதையல் கிடைச்சது. மன்னன் அவரை விடுதலை செய்து அந்த புதையலையும் அவருக்கே அளிச்சார். பரகாலம் மீண்டும் தனது அன்னதான சேவையை தொடங்கினார். ஆனால் அந்த புதையலும் ஒரு நாள் தீர்ந்து போகும் என்பது அவர் புரிந்திருந்தது. செலவு அதிகரிக்க அவர் துணிச்சலான சர்ச்சைக்குரிய முடிவெடுத்தார். அடியார்களுக்கு அன்னதானம் செய்ய வரிப்பறியில் ஈடுபட தீர்மானித்தார். அவர் தனது நம்பிக்கைக்குரிய சில வீரர்களை தன்னுடன் சேர்த்துட்டார். இரவு நேரங்களில் ஆள் நடமாட்டு இல்லாத சாலைகளில் மறைஞ்சிருந்து அவ்வழியா செல்லும் செல்வந்தர்களை மிரட்டி
பரகாலனின் வழிப்பறி நடவடிக்கைகள் மிகவும் திட்டமிடப்பட்டு திறமையாக நடத்தப்பட்டன. அவர் சாதாரண கொள்ளையன் அல்ல, ஒரு சேனாதிபதி போல. அவர் தனது 4 படைகளையும் தேர், யானை, குதிரை, காலாட்படை வணிகர்களின் வழிகளை துல்லியமாக கணிச்சு அவர்களை சுற்றி வளைப்பார்கள். பரகாலனின் வீரத்தை கண்டு அஞ்சியவர்கள் எதிர்ப்பு காட்டாமல் உடைமைகளை ஒப்படைச்சு விடுவார்கள். அவரது செயல்களா சாலைகள் செல்வந்தர்களுக்கு அச்சத்தை ஏற்படுச்சன. இருப்பினும் கியசிபாட்டின் பின்னால் ஒரு தர்ம நோக்கம் இருந்தது. அவர் கொள்ளையடிச்ச பணத்தில் ஒரு காசை தனது சொந்த சுகத்துக்காக பயன்படுத்தவில்லை. அனத்தோ நேரா அன்னதான மடத்துக்கு சென்றது. அங்கே தினமும் ஆயிரக்கணக்கான அடியார்களின் பசி தீர்க்கப்பட்டது. ஏழை மக்கள் மத்தியில் பரகாலன் ஒரு கதாநாயகன். அவரது செயல் இரு எதிரொலிகள் உண்டாக்கியது. அவரது வீர்களுக்கு இன்னும் கடுமையான கட்டளை வைத்தார். யாரிடமும் தேவையற்ற வன்முறை இல்லை, பெண்கள் குழந்தைகள் துன்புறுத்தல் இல்லை, கொள்ளை அடிக்கும் போது அனாவசியமா பேசக்கூடாது. அவர் தன்னை ஆள வந்தார் என்று அழைச்சு கொண்டார். தர்மத்துக்கா மக்களின் செல்வத்தை பெறுபவர். ஒரு நாள் வெறும் கையாயினர். அந்நாளில தூரத்தில் ஒரு திருமண கோஷ்டி தெரிந்தது. மணமகன் மற்றும் மணமகள் விளைந்த ஆடை ஆபரணங்களோட பல்லக்கில் வந்தனர். பரகாலம் முடிவு செய்தார், இது சரியான சந்தர்ப்பம். அவர் கோளுவனருடன் அவர்களை சுத்தி வளர்த்தார். கோஷ்டியை வழிமறிச்சார். அவளிட இருந்த நகைகள், பணம் அனைத்தையும் கழட்டி கொடுக்குமாறு ஆணையிட்டார். மணமகன் வேடத்துல இருந்த பெருமாள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கழட்டி கொடுத்தார். ஆனா கால விரலில் அணிந்திருந்த மெட்டியை மட்டும் காட்ட முடியவில்லை. எவ்வளவு முயன்றோம், அந்த மெட்டி வரவில்லை. நானே அதை கழட்டிருக்கேன் என்று சூரி கால பிடிச்சார். அந்த மெட்டியை தனது பக்கலா கடிச்சு இழுக்க முயன்றார். இறைவனின் திருப்பாதங்களை தனது வாயால் தீடும் பாக்கியத்தை அந்த நேரத்தில் பெற்றார். மூட்டையை தூக்க முயன்றா சூட நகரவில்லை. வீர்க இணைந்து முயன்றும் பயனில்லை. மந்திரம் செய்து விட்டாய், சொல்லாவிட்டா வாளுக்கு இரையாவாய் என்று மிரட்டினார். அந்த மந்திரத்தை உனக்கு மட்டும் சொல்கிறேன், என் காதருக்கேவா. பரகாலன் அருகே சென்றார். ஓம் நமோ நாராயணயா என்ன 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்தார். மந்திரம் விழுந்த கணமே அஞ்சான விலகி ஞானம் பிறந்தது. அவர் முன்னே ஸ்ரீமன் நாராயணரும் லட்சுமி தாயாரும் நிஜ ரூபில் வால் கீழே விழுந்தது. அவர் கால்களில் வருந்து மன்னிப்பு கேட்டார். இனி நீ கலியன் திருமங்கை ஆழ்வார் என்று அழைக்கப்படுவாய். திருமந்தர் உபதேசம் பெற்ற கணமே ஜானம் பெருக்கெடுத்தது. உலகில் அசைகள் மறைந்து பக்தி மட்டும் நிலைச்சது. கவிதை வெள்ளமென பாய்ந்தது. அவரது முதல் பாசுரம் வாடினேன் வாடி என்று தொடங்கியது. பெரிய திருமொழியின் முதல் பதிகம் அங்கேயே பாடினார். பெருமாள் மகிழ்ந்து, நன்றா பாடினீர் கலியன், இது கவி பயணத்தின் தொடக்கம். வழிப்பறி தொழிலை முழுவதுமாக கைவிட்டார். வாழ்க்கை இம்முதல் இறைவனுக்காகவே. வைணவ திருத்தலங்களுக்கு பயணம் தொடங்கினார். ஒவ்வொரு தலத்தின் பெருமை, பெருமாளின் குணங்கள், லீலைகள், மக்கள் அவரது பக்தியையும் கவித்தனையும் கண்டு வியந்தனர். அவர் தன்னை காதலியாவும் பெருமாளை காதலனாகவும் பாவிச்சு பாடினார். பல உருக்கமான பாசுரங்கள். காதல், ஏக்கம், பிரிவு, மகிழ்ச்சி, ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய துடிக்கும் தவிப்பு. இறைவன் கருணை மனிதனை முற்றிலும் மாற்றும் உயிர் உதாரணம். வால் ஏந்திய காய் இன்று தாளம் ஏந்தியது. 0.5 திருமங்கையாழ்வார் 12 ஆழ்வார்களிலேயே அதிக எண்ணிக்கையிலான பாசுரங்களை பாடியவர். மொத்தம் 7 பாசுரங்கள். இவை 4000 திவ்ய பிரபந்தத்தின் முக்கிய பகுதி. கிரிய படைப்புகள் 6 பிரபந்தங்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டம், திருவெழுசூற்றிருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், இந்த 6 பிரபந்தங்கள் தமிழிலும் வைணவ இலக்கியத்திலும் உயர்ந்தவை. பெரிய திருமொழி மாபெரும் இலக்கிய பெட்டகம். 86 திவ்ய தேசங்களுக்கு மங்களாசனம் செய்தார். அவரது பயணங்கள் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை. காஷ்மீர், கன்னியாகுமரி, ஒவ்வொரு தலத்தின் பெருமை, ஈக்கை, தல புராணம் ஓவியம் போல். வாசிக்கும் போது நாமே அங்கே இருப்பதை போல. மொழிண்டை, வீரமும் காதலும் பக்தியும் இணைந்தது. திருமடல், உலகியல் மடல் மரபை பக்தியில் உயிர்ச்சிய புதுமை. திருமங்கை யாழ்வாரின் கதை வெறும் கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டின் ஆன்மீக மரபின் ஒரு உயிர் சின்னம். மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வீத்தக்கு மாற்றங்கள், பக்தியின் வலிமை, இறைவனின் எல்லையற்ற கருணை. போர் வீரன், குறுநில மன்னன், காதலன், கல்வன், இறுதியில் மகான் ஆழ்வார். மனித வாழ்க்கையின் சிக்கலான அழகான பயணம். அவரின் கதை நம்பிக்கை, விடாமுயற்சி, தியாகம். பாசுரங்கள் காலத்தால் அழியாத ஜான புதையல்கள்.
நூற்றாண்டுகள் கடந்தும் வார்த்தைகள் ஒலிச்சுக்கிட்டே இருக்கின்றன. அவை நம் ஹிருதயங்களை தொட்டுக்கிட்டே இருக்கின்றன. அவர் மங்களாசனம் செய்த தலங்கள் இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்களை உய்விக்கின்றன. ஸ்ரீங்கம் மதில்கள் உட்பட ஆலய திருப்பணிகளில் அவர் பங்கு. பிறப்பை பொருட்படுத்தாமல் பக்தியால் எவரும் இறைவனை அடையலாம் என்பதை அவர் வாழ்வால் நிரூபித்தார். செல்வந்தரிடமிருந்து எடுத்து ஏழைகளின் பசிய போக்கியது தர்மத்தின் உண்மை பொருளை நினைவூட்டுகிறது. திருமங்கையாழ்வார் போன்ற மகான் சக்சியத்துகள் தமிழ்நாட்டை புண்ணிய பூமியா உயர்த்துகின்றன. இந்த கதை பிடிச்சிருந்தா இது போன்ற உள்ளடக்கங்களுக்கு இந்த சேனலுக்கு குழு சேருங்க.